மலர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மதி மன்னிப்பு கேட்டோன்னே வந்து தயக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் மதியம் வந்து ஏற்றுக்கிறாங்க. உடனே மலர் சொல்கிறாங்க, சரி ஓகே நீ அழாத மதி, பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. இதை பார்த்து அவங்க மாமியாருக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. சே 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டானுங்களே, சேரக்கூடாதுன்னு நினச்சினேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாகிறாங்க. அடுத்து வந்து மதி வந்து இனிமேட்டு என்கிட்ட பேசாமல் இருக்க மாட்டீங்கல்ல, பேசுவீங்கல்ல அப்படின்னோடனே, சரி நான் பேசுகிறேன் போதுமா, நீ அழாத, சரி நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், எனக்கு புரியுது, பரவாயில்ல விடு மதி அப்படின்றாங்க. உடனே ஹக் பண்ணிக்கிறாங்க 2 பேருமே. இதை பார்த்து வந்து அவங்க மாமியாருக்கு வயிறாக எரியுது. பார்த்து பார்த்து டென்ஷனாக வராங்க. சே இந்த மலரை எத்தனை வாட்டி சொல்கிறது அவ கூட சேரக்கூடாது, நம்ம மறுபடியும் சேர்ந்துட்டாலே, ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகும். ஏன் மலர், உன்னை எவ்வளோ வேலை இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இங்கே உட்காந்து இவகிட்ட கொஞ்சின்னு இருக்க, வேலையை பாரு அப்படின்றாங்க. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னே பாக்கியராஜ் ரொம்ப நிம்மதி அடைகிறாரு. உடனே வந்து மலர்கிட்ட ஓடி வராரு. மலர் சூப்பர் மலர், நீ மதியம் மன்னிச்சிடுவேன்னு எனக்கு தெரியும், ஆனால் அவள் அழுதணும் உன் மனசு தாங்கலை, உடனே மன்னிச்சிடுவேன் எதிர்பார்க்கலன்னொன்னே, அவளை வேணா மன்னிப்பேன், உங்களை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எனக்கு மட்டும் ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் வந்து யோசிக்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, மதி வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. ரொம்ப சந்தோஷமாக வர மதிக்கிட்ட எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும், நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பர்மனெண்ட் ஆகிடுவீங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. உங்களை வந்து கூப்பிட்றாங்க அப்படி சொல்லி சொன்னோன்னே, சரி பிரின்ஸிபல் கூப்பிட்றாருன்னு சொல்லி சொன்னோன்னே மதி வந்து போகிறாங்க. பிரின்ஸிபலை பார்த்துட்டு ஹாய் சார் அப்படின்றாங்க. வாங்க மதி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, மதி உங்களோட வந்து டைமிங் வந்து முடியுது, உங்களுக்கு கான்ட்ராக்ட் டைமிங் முடிஞ்சிச்சு அப்படின்னோடனே, ஆமாம் சார் எனக்கு தெரியும், நான் உங்களை ஏன் கூப்பிட்டேன்னா உங்களோட கான்ட்ராக்ட் பீரியட் முடிஞ்சதால் நாளையிலேருந்து நீங்கள் வேலைக்கு வர வேணாம் அப்படின்றாரு. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. சார் இல்லை சார் என்னை பர்மனெண்ட் பண்ணுறதா, சாரி மதி, மேனேஜ்மெண்ட்லேருந்து உங்கள் பேர் இல்லை அப்படின்னோடனே பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. மதி என்ன சொல்கிறாரு இவர், என் பேர் இருந்தது அதனால் நான் கேள்விப்பட்டேன், என்ன இவர் இப்படி மாற்றி சொல்கிறாரு, சாரி மதி எனக்கு வேறு வழி தெரியல, அவங்க ரிலீவ் பண்ண சொல்லிட்டாங்க உங்களை, அதனால் நீங்கள் இன்னையிலேருந்து ரிலீவ் ஆகிட்டீங்க, நாளையிலேருந்து நீங்கள் வேலைக்கு வர வேணாம் அப்படின்னோடனே பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. மதியால் தாங்கிக்கவே முடியல, வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து மனசு கஷ்டத்தோடய வந்து வெளியே வராங்க. மதி இங்கே வந்து எல்லாருமே மதிக்கிட்ட என்னாச்சு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. கூட இருந்தவங்கள நாங்கள் எதிர்பார்க்கல, கண்டிப்பாக உங்களை பர்மனெண்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சோம், ஆனால் இப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்த ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. மதி வந்து மனசு கஷ்டத்தோடு அங்கே எல்லாருக்கிட்டையுமே வந்து வேறு வழி இல்லாமல் தனியாக போய் உட்காந்துட்டு பயங்கரமாக அழறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. அப்போ கரெக்டாக ஃபோன் பண்ணுறாங்க. நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க, மலர் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. மலர் அதுக்கப்புறமா வந்து ரேவதி எல்லாருமே லைனில் வராங்க. அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து நாங்கள் இப்போ நம்ம குரூப் ஓப்பன் பண்ணிட்டோம், அதனால் நீங்கள் நானும் 3 பேரும் நம்ம குரூப்பில் இருப்போம், ஜாலியாக இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு ரேவதி பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்ட மதி அமைதியாக இருக்க. என்ன மதி நீ அமைதியாக இருக்க, நம்ம குரூப் ஓப்பன் பண்ணது உனக்கு பிடிச்சிருக்குல்ல, பார்த்தீங்கல்ல நீ, நம்ம 2 பேரும் வீட்டில் இருக்கோம், ஆனால் மதி மட்டும் காலேஜுக்கு போகிறா, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கால அப்படின்னோடனே மதி அழறாங்க. இனிமேட்டு என் சந்தோஷம் கிடையாது அப்படின்னோடனே, என்னாச்சு மதி அப்படின்றாங்க மலர். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, என்னோடய வேலை போயிடுச்சு. மதி என்ன சொல்கிற நீ அப்படின்னோடனே, ஆமாம் சரி உடனே கிளம்பி வீட்டுக்கு வானோன்னே, சரி நான் வச்சிடுறேன் அப்படி சொல்லிட்டு மதி வச்சிடுறாங்க. இங்கே மலருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சுரேஷ்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி சுரேஷை போக சொல்கிறாங்க. சுரேஷும் காலேஜுக்கு போகிறாரு. இங்கே மதி சுரேஷை பார்த்துட்டோன்னா வந்து அழுகையாக வருது. அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. உடனே வந்து சரி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னோடனே எல்லாரும் வந்து மிஸ் கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம், நீங்கள் கண்டிப்பாக மறுபடியும் இந்த காலேஜுக்கு வருவீங்க, அதுக்கு நாங்கள் வந்து பொறுப்பேற்றுக்கிறோம், நீங்கள் வருவீங்க மிஸ், நாங்கள் சொல்கிறோம்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க மதிக்கு. ஆனால் மதியால் இதை தாங்கிக்கவே முடியல. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. மனசு கஷ்டத்தோடு மதி சுரேஷ் கூட வராங்க. சுரேஷ் வந்து மதி வந்து அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு ஒரு நிமிஷம் வந்து நிறுத்துறாரு ஓரமாக. மதி வந்து எதுக்காக நிறுத்தினீங்க அப்படின்னு, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஒன்றும் புரியாமல் மதி போகிறாங்க. கூட பார்த்தா ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்துட்டு, இங்கே பாரு ரிலாக்ஸ் ஆகிக்கோ, எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குறாரு. மதி வேணாம் சொல்கிறாங்க, குடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே மதி இனம் புரியாமல் பார்க்குறாங்க. சுரேஷ் எப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு